ஹலோ காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் HTML டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட்டு நான் என்னோட CSS ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன். ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு பாடிக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் அலைஸ் ப்ளூ கொடுத்துட்டு இதோட கலர் வந்து ரெட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் நான் இப்போது இதை ரன் பண்ணி பார்க்குறேன். இந்த கிளாஸஸ்லாம் இப்போதைக்கு தேவையில்லை, எடுத்துடலாம். ஆனால் லாஸ்ட் லெசனில் பார்த்தது. சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்கலாம். ஓகேங்களா? லோட் ஆயிடுச்சு. சாரி, 1 செகண்ட். ஓகே, வெல்கம் காய்ஸ் அப்படின்றதான் வந்திருக்கு. ஃபுல்லாக ரெட் கலரில் வந்திருக்கு. பார்க்குறதுக்கும் நீட்டாக தெரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போது டெக்ஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே H1ல இருக்கிற வெல்கம் காய்ஸ் அப்படின்றத ஒரு டெக்ஸ்ட்டு கரெக்டாக. ஸோ Pல இருக்கிற இந்த ஒரு டெக்ஸ்ட்டு பேராகிராஃப்ன்றது ஒரு டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு H1 டேக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை, ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். H1P அப்படின்ற ரெண்டு டேக்குமே செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு கலர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ கலர் வேணும்னா இப்படி மாற்றிக்கலாம். ஸோ பிளாக் கலரில் மாறிடுச்சு. ஓகேங்களா? பார்த்தா தெரியும் கலர் வந்து பிளாக்காக மாறிடுச்சு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். ஆஸ் யூஷுவல் பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாறிடுச்சு. இது ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது, நம்மளுக்கு டெக்ஸ்ட்டில் ஆல்ரெடி தெரிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு போட்டு டாட்டட் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். DOTTED டாட்டட் கொடுத்துட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இதோட ரிஃப்ளெக்ட் இப்போ தெரியாது. 1 செகண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த டாட்டட் அப்படின்றது நான் சொல்லித்தரேன் ஃபியூச்சரில். அப்போது கரெக்டான இதில் சொல்லித்தரேன். இப்போது பாருங்கள், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அண்டர்லைன் வந்துடும். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அண்டர்லைன் வந்துடும். இப்போது எனக்கு வந்து இதோட ஃபாண்ட் சைஸை மாற்றணும் அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எப்படினாலே கொடுத்துக்கலாம். நான் 32 பிக்சல்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். சேவ் பண்ணால் ரொம்ப பெருசாக மாறிடுச்சு. கரெக்டாக? ஸோ இதே மாதிரி பிக்சல்ஸில் கொடுக்கலாம். இல்லை இதுலேயே இருக்கும் லார்ஜர், அந்த மாதிரி லார்ஜர் எக்ஸ்ட்ரா லார்ஜர் இந்த மாதிரி இருக்கும். இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா லார்ஜராக மாறும். அப்படி இல்லைன்னா ஸ்மால் அப்படின்னு இருக்கும். ஸ்மால் கொடுத்தோன்னா ஸ்மாலராக மாறிடும். ஸ்மாலர் கொடுத்தோன்னா அதே மாதிரி ஸ்மாலராக மாறிடும். இதெல்லாம் ஃபாண்ட் சைஸ். ஓகேவா? ஃபாண்ட் சைஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபாண்ட்டை பெருசாக வேணுமா சின்னசாக வேணுமா அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எடுத்துடுறேன். அண்டர்லைன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போது நம்ம சில ஏ டேக்ஸ்லாம் பார்ப்போம். 1 செகண்ட். இப்போது பி டேக் இருக்கா? ஸோ ஹைப்பர் லிங்க் ஏ அப்படின்றதுல ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் கிளிக் ஹியர் அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இங்கே வந்துடும். இது வந்து ஹைப்பர் லிங்க். இது வந்து நார்மலாகவே இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தாவே தெரியும், லிங்க் மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக எடிட் பண்ணணும் அப்படின்னா ஏ டேக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் வந்து நன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அண்டர்லைன் போயிட போகுது. அப்புறம் கலர் வேணும்னா பிளாக்காக மாற்றிக்கோங்க. பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். பட் ஆனால் இது வந்து கிளிக்கபிளாக இருக்கும். நம்மளால் இதை வந்து கிளிக் பண்ண முடியும். ஓகேங்களா? மற்றது எல்லாமே டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ ஃபாண்ட் சைஸ் எப்படி வேணுமோ அப்படி மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? இது எப்படின்னா போல்டராக வேணுமா அந்த மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து ஒரு 600 கொடுத்து பார்க்குறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாருங்கள் லைட்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா டார்க்காக மாறிடுச்சு. ஓகேங்களா?
பார்த்தா தெரியும் கம்ப்ளீட்டாக டார்க்காக மாறிடுச்சு. இதுதான் வந்து ஃபாண்ட் வெயிட். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்ற இந்த ஒரு ஏ டேக் வந்து லைட் கலரில் இருக்குது, பிளாக்லேயே லைட்டாக இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து இதோட ஃபாண்ட் வெயிட் வந்து நான் வந்து போல்டு இல்லை போல்டர் அந்த மாதிரி கொடுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு போல்டு அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். போல்டு அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி மாறிடும், ரொம்ப போல்டாக மாறிடும். ஓகேங்களா? போல்டு போல்டர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டார்க்னஸில். அதில் அதே மாதிரி லைட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. லைட்டர்னா லைட்டாக இருக்கும், லைட்னாலேயும் இதே மாதிரி தான். ஸோ லைட்டர் அப்படின்றதெல்லாம் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப லைட்டாக தெரியணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். டார்க்காக வேணும் அப்படின்னா போல்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு லைட்டாகவும் வேணாம் டார்க்காகவும் வேணாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி 100 200 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். 600 கொடுத்தா இந்த அளவுக்கு போல்டாக மாறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபாண்ட்டோட சில ப்ராப்பர்ட்டிஸ், சிஎஸ்எஸ்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் ஓகே. இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேங்களா? டிஸ்பிளே இதில் நிறைய இருக்குது, கிரிட் ஃப்ளெக்ஸ்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. டிஸ்பிளே அப்படின்றதுல நன் அப்படின்றத போட்டோம் அப்படின்னா H1 டேக்கும் P டேக், இந்த H1க்கும் P டேக்கும் டிஸ்பிளே நன் அப்படின்னு கொடுத்துருக்கோமா. இப்போ பாருங்க என்ன ஆகுதுன்னு. ஓகேவா? H1ம் Pயும் அப்படியே இந்த டெக்ஸ்ட்ல இருந்து மறைஞ்சிரும். ஓகேங்களா? நம்ம HTML ஃபைல்ல இருந்தே மறைஞ்சிரும், அதுக்காக தான் இதை கொடுத்துறோம். ஓகேங்களா? இப்போ டிஸ்பிளே நன் அப்படின்னு இருக்கு, இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் பார்த்துருக்கோம், ஃபாண்ட் சைஸ் எப்படி பண்ணுறது, கலர் எப்படி மாற்றுறது, இதெல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இமேஜஸ்லாம் எப்படி வைக்கலாம், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா?